மூச்சு திணறல் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்மணிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மணவெளி ஓடவெளி பகுதியை சேர்ந்தவர் வசந்தா. இவருக்கு கடந்த வாரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கடந்த ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்த வசந்தா திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நலமுடன் இருந்த வசந்தா திடீரென உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மருத்துவர்களின் கவனக்குறைவாலும் தவறான சிகிச்சை அளித்ததே வசந்தா உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் வசந்தாவின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி வசந்தா இறந்தது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அரசு பொது மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஆளுநர் மாளிகை முன்பு திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி நகர பகுதியான உருளையன்பேட்டை தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடிநீரில் கழிவுநீர் கலந்தது. இதை குடித்து வாந்தி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட பலர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சைக்கு சென்ற 3 பேர் இறந்தனர். மேலும் 3 பேர் இறந்துள்ளதாக அந்த பகுதியினர் அரசியல் கட்சியினர் புகார் கூறினர். பொதுப்பணித்துறை ஆய்வில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்தது தெரிய வந்தது. இதை பொதுப்பணித்துறையினர் சீரமைத்தனர். இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் நேற்றைய தினம் கழிவுநீர் குடிநீருடன் கலந்தது. பாதிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி திமுக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று பகல் 12:30 மணியளவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் ஆளுநர் மாளிகை எதிரே பாரதி பூங்காவின் நுழைவு வாயில் அருகே வந்தனர். அங்கு தரையில் அமர்ந்து திடீர் உண்ணாவிரதத்தை துவங்கினர். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் SM கருணாநிதி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காங்கிரசார் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி வர துவங்கியதை அடுத்து போலீசார் ஆளுநர் மாளிகையின் இருபுறமும் பேரிகார்டுகளை அமைத்து யாரையும் உள்ளே விடாமல் தடுத்தனர். அவர்களுடன் காங்கிரசார் வாக்குவாதம் செய்தனர். இருப்பினும் காங்கிரசார் தொடர்ந்து கவர்னர் மாளிகை முன்பு குவிய துவங்கினர். நாராயணசாமியின் உண்ணாவிரத போராட்டம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து எந்தவித சமரசமும் ஆகாத நாராயணசாமி ஆளுநர் கைலாஷ்நாதன் அழைத்து பேசினார். அதன் பிறகு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில், காங்கிரசார் போராட்டத்தால் ஆளுநர் உடனடியாக தலைமை செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து பேசினார். பொதுப்பணித்துறையும் நகராட்சியும் தனித்தனியாக பணிபுரிவதால் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக குறிப்பிட்டார். அதை சரி செய்ய உத்தரவிட்டுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். நகராட்சியும் பொதுப்பணித்துறையும் இணைந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க 800 கோடி ரூபாய் திட்டம் தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கே கோரிக்கை வைத்தோம். போராட்டம் நாங்கள் நடத்தி இருக்காவிட்டால் கூட்டமே ஆளுநர் நடத்தி இருக்க மாட்டார். முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை, 2 லிட்டர் கேன் தருவதில்லை. அரசு மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்து பாதிப்பு ஏற்பட்டால் பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றார். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் 1,75,00,000 ரூபாய் செலவில் புறக்காவல் நிலையம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று சிறப்பித்தார். ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் நெடுங்காலமாக புறக்காவல் நிலையம் தனியார் இடத்திலும் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடத்திலும் இயங்கி வந்த நிலையில் புறக்காவல் நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்தும் கட்டிடம் கட்டப்படாமல் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் புறக்காவல் காவல் நிலையம் கட்ட ஏற்பாடு செய்ய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் வலியுறுத்தி வந்தனர். இது சம்பந்தமாக தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வலியுறுத்தியதை அடுத்து பொதுப்பணித்துறை மூலம் 1,75,00,000 ரூபாய் செலவில் காவல் நிலைய கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வரவேற்றார். அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். இதில் காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திமுக 5வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் அதற்கான பணியை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் துவக்கப்படும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருவுருவச் சிலை திறப்பு விழா, கலைஞர் நூலகம் திறப்பு விழா, கதிர்காமம் தொகுதி திமுக அலுவலக திறப்பு விழா என முப்பெரும் விழா சண்முகாபுரம் காவல் நிலையம் அருகில் நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் வடிவேல் தலைமை தாங்க பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேல், தொகுதி துணை செயலாளர் தங்க தமிழ்வாணன் முன்னிலை வகித்தனர். விழாவில் தலைமை கழக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் RS பாரதி, புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு டாக்டர் கலைஞர் திருவுருவச் சிலை நூலகம் மற்றும் கழக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் அவைத்தலைவர் SP சிவகுமார், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா, சரவணன், துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், டாக்டர் நிதிஷ், தொகுதி செயலாளர், அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, புதுச்சேரியில் ஏற்கனவே ஃபாரூக் மயர்காயர், MT ராமச்சந்திரன், RB ஜானகிராமன் என 3 முதலமைச்சர்கள் திமுக சார்பில் இருந்துள்ளனர். 4 முறை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் 5வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெற உள்ளது. அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் வகையில் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் தொகுதி பங்கீடு குறித்து உள்ளூர் தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் எனவும் கூறினார். மேலும் பேசிய அவர், பழனிசாமி எங்கள் கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியேறும் என கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தற்பொழுது அவர் ஆட்சியிலிருந்தே பாதி பேர் வெளியேறிவிட்டனர். முதலில் எடப்பாடி அவர் நிலைமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என கூறினார். அப்பொழுது விஜய் செல்லும் இடமெல்லாம் அதிக கூட்டம் கூடுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, அதற்கு அவர், கடந்த 76 வருடத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் சந்தித்த கட்சி திமுக. தயவு செய்து விஜய் பற்றி கேட்காதீர்கள் என்றும், கூட்டத்தை கூட்டிவிட்டார் என்பதற்காக ஒருவர் அரசியலில் நிலைத்துவிட முடியாது என்றும், கூட்டத்தை கூட்டியும் இன்று அரசியலில் தடம் தெரியாமல் போனதற்கு பல பேர் எடுத்துக்காட்டாக உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக OBC பிரிவு சார்பில் தாயின் பெயரில் மரக்கன்று நடும் விழாவை பாஜக தலைவர் BP ராமலிங்கம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில பாஜக நகர மாவட்ட OBC அணி தலைவர் ராம ஐயப்பன் தலைமையில் உடந்தை ஏரியில் 1000 பனை விதை மற்றும் 500 மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியினை பாஜக மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் தனது தாயின் பெயரில் மரம் நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, OBC அணி மாநில தலைவர் கோவேந்தன் கோபதி, மாநில அணி துணைத் தலைவர்கள் துரைசாமி, விஜயராஜ், அணி பொதுச் செயலாளர் சிவசெந்தில், அணி செயலாளர்கள் பால்ராஜ், யுவராஜ், செயற்குழு உறுப்பினர் வேணு மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர்கள் புகழேந்தி, ராமு, ஹேமா, கோகிலா, லெனின், நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் புவனேஸ்வரி, வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் வெற்றி செல்வம், வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ், பப்ளிசிட்டி பிரிவு அமைப்பாளர் ரவி மற்றும் நிர்வாகிகள் திருச்சந்திரன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை OBC அணி மாவட்ட துணைத் தலைவர் ஆதவன், கவுஞ்சிராஜ் மற்றும்
ராஜு, விஜய், பொதுச் செயலாளர்கள் ஹரிதாஸ், மணிகண்டன், செயலாளர் அன்பரசி, மனோகர், பொருளாளர் ஆதிசேஷன், செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேஷ், செந்தில்குமார், பாபு, ராஜ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை மற்றும் நயினார் மண்டபம் பிரதான சாலைகளின் சீர்கேட்டை கண்டித்தும், முதலியார்பேட்டை பகுதியில் குடிநீர் அசுத்தம் அடைந்ததை கண்டித்தும், மார்க்கெட் வீதி, மாங்காளியம்மன் கோவில் வீதி, வணிக பெருமாள் கோவில் வீதி, சுந்தரராஜன் வீதி, வண்ணார வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தும், சாலை அமைக்காததை கண்டித்தும், சில பகுதிகளில் தெருவிளக்கு சரிவர எரியாததை கண்டித்தும், பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், வேல்ராம்பட்டு வீதி ஏரி ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றி அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியதாக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தை கண்டித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கலை பண்பாட்டுத்துறை மூலமாக செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கூட கல்லூரிகள் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பறை எண்மை, கணினி கூடத்தில் பழுதடைந்து செயல்படாத கணினிகளை ஏமாற்றி புதிய கணினிகளை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கூட மாணவர்களை வகுப்பறைகளை விட்டு வெளியேறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி மாணவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து கல்லூரி நிர்வாகத்திடம் ஆலோசனை நடத்தி மாணவரிடம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சேர்ந்த 220க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் முதன்முறையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சண்டிகரில் இருந்து 10 நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் புதுச்சேரி வந்தனர். அவர்களை மரியாதையுடன் வரவேற்று சமூக சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் பாபு நிகழ்விற்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்க, நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட மாநில அலுவலர் சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து NSS பற்றிய சிறப்புரையாற்றினார். சண்டிகரிலிருந்து வருகை தந்த 10 நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் தங்களது சமூக சேவை அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி நன்றியுரை வழங்க, சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சீனு கோதண்டபாணி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்து நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சேர்ந்த 220க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சார்பில் அரசு பள்ளி கட்டி முடிக்கப்பட்ட கழிவறையின் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் முத்திரையர் பாளையம் அருள் செல்வி ஆயி அம்மாள் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு சுகாதார வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் பொருட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் சார்பில் கழிவறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா செய்து பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. திறப்பு விழாவிற்கு வருங்கால மாவட்ட ஆளுநர் RTN ஆனந்தன் மற்றும் துணை ஆளுநர் RTN டாக்டர் அருண் தீப்பாய்ந்தான் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றினர். விழாவிற்கு எலைட் சங்க தலைவர் RTN சரவணன் தலைமை உரையாற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சரோஜினி வரவேற்புரை வழங்கினார். இந்த திட்டத்திற்கு ஏற்பாடு செய்து பொருள் உதவி செய்து நல்ல முறையில் அதனை முடித்துக் கொடுத்த சங்க உறுப்பினர்கள், ரோட்டரியன்கள் சந்திரசேகர், இளங்கோ, செல்வேல், சேகர், மோகன்ராஜ், சரண்ராஜ் மற்றும் முன்னாள் தலைவர்கள் ஜெயக்குமார், புகழேந்தி, பச்சை நாயகம் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள், ரோட்டரியன்கள் பாரதி பிரகாஷ், சத்யநாராயணன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு பகுதியில் உள்ள புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரியில் புதிய அகாடமி கட்டிடம் கட்டும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்.
காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். அந்த வகையில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் ராஷ்டிரிய உச்சத்தர் சிக்ஷா அபியான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 12 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப கல்லூரியில் புதிய அகாடமி கட்டிடம் பணியின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். மேலும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர், துறை அதிகாரிகள், உயர்கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவருக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி SV பட்டேல் சாலையை சேர்ந்தவர் ரிச்சர்ட் பைரோ. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவருக்கு முருங்கப்பாக்கம் திருப்பதி பாலாஜி நகரில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7836 சதுர அடி காலிமனை உள்ளது. இந்த இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த இயேசு என்பவர் ஆக்கிரமித்து முள்வேலி அமைத்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ரிச்சர்ட் உறவினரான குமணன் என்பவர் இயேசு என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இந்த இடம் 6 அரசு புறம்போக்கு இடம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கேட்டபொழுது திருப்பதி பாலாஜி நகரில் ரிச்சர்ட் வாங்கிய இடம் 6 மற்றும் அரசு புறம்போக்கு இடம் என தெரிய வந்தது. 6 மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரங்கள் மூலம் விற்பனை செய்த முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மீதும் இயேசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையம் மற்றும் CBI காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை. இதையடுத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்த குமணன் 6 மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை போலி பத்திரம் மூலம் விற்பனை செய்த ஆறுமுகம் என்பவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்த இயேசு என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர். இது குறித்து அவர் கூறும் பொழுது 6 மற்றும் அரசு புறம்போக்கு இடத்தை விற்பனை செய்தவர் மீதும் அந்த இடத்தை ஆக்கிரமித்த இயேசு என்பவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல் நிலையத்தில் புகார் மீது தன் நடவடிக்கையும் எடுக்காமல் தன்னை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரான்ஸ் நாட்டில் மிகச்சிறப்பாக நடைபெற்ற 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு விழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரங்களால் விழா மலர் வெளியிடப்பட்டது. பிரான்சில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. பிரான்சில் 2025 2ஆம் நாள் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பிரான்ஸ் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்ற பொதுச் செயலாளர் ஜெயராமன் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. மல்லை தமிழ்ச்சங்க தலைவர் மல்லை சத்யா, உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் கவிஞானி ஞானமூர்த்தி தலைமையிலான தமிழறிஞர்கள், எழுத்தாளர், நாட்டுக்கவி முல்லை செல்லத்துறை, முனைவர் திருமூர்த்தி, முனைவர் வனிதா பொற்கொடி, ஞானமூர்த்தி, பேராசிரியர்கள் சுதாராணி, மலையரசி, முத்துசெல்வன் மற்றும் டாக்டர் பெரியநாயகசாமி, முனைவர் சிப்புலட்சுமி, பேராசிரியர் காமராஜ் ஆகியோர் மறைத்தாயுமானவன் கட்டுரையாளர்களுக்கான சான்றிதழை வழங்கினர். விழாவில் விழா மலர் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரங்களால் வெளியிடப்பட்டது. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் ஏற்பாடுகளை தலைவர் அப்துல் பாஹீதும், செயலாளர் கோவிந்தசாமி, ஜெயராமன் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி நேரு நகரில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு பகுதிகளில் கழிவறைகள் இல்லாததால் நேரு நகர் கடைசி பகுதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் பொது கழிப்பறை அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். அந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அரசு குடியிருப்புகளில் தனித்தனி கழிப்பறைகள் அமைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் தனக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றி வந்தனர் என்றும், கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரு என்ற குப்புசாமியின் தொடர் முயற்சிகள் அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்புகளில் வீட்டிற்கு வீடு தனித்தனி கழிவறைகள் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் சுகாதாரமாகவும் பயன்படுத்தி வந்தனர். ஆதலால் பொது கழிப்பறைகள் தேவையற்று போன காரணத்தால் நேரு நகர் கடைசி பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான பொது கழிப்பிடத்தை இடித்து அவ்விடத்தில் மக்கள் பயன்பெறும் விதமாக புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 23 லட்சம் ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில்
புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நேரு நகர் பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. பூமி பூஜை விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியர்களும் பொதுமக்களும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிரும் இளைஞர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்தநாள் விழா ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவரது தொண்டர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. இன்று பிறந்த நாளையொட்டி பல்வேறு இடங்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தின் தொண்டர்கள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகில் அன்னை தெரேசா நகர், தேவா எல்லையம்மன் நகர், ஸ்டீபன்ராஜ் தலைமையில் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் எல்லையம்மன் நகர் நண்பர்கள் சந்துரு, ஹரி, தனஞ்செழியன், கிரி, சிலம்பு, திலீப், சங்கர் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி உடந்தை ஏரி இணை பொதுக்கரையில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி உடந்தை ஏரியின் பொதுக்கரையில் தார் சாலை அமைக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததன் பேரில் பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்று நடவடிக்கை எடுத்தார். அதன்படி இன்று முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி உடந்தை ஏரியின் பொதுக்கரையில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் பிரிவில் 37,36,000 ரூபாய் செலவில் நடைபெற்ற தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மழை காலங்கள் துவங்க இருப்பதால் சாலை பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மக்களின் கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினரை அப்பகுதி பொதுமக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மன் வாராகி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் அம்மன் கேந்திராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நேற்றிரவு 2ஆம் நாளில் வாராகி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.